வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஸ்டின் பார்த்துக்கலாம். IS is equal to 26 மற்றும் WAS is equal to 38 எனில் ARE இன் மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. IS அதோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 26 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆல்பபெடிக்கல் ஆர்டர் படி I அப்படிங்கிற லெட்டர் எத்தனாவது லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் I அப்படிங்கிற லெட்டர் 9வது லெட்டர், S அப்படிங்கிறது 19வது லெட்டர். அப்ப ரெண்டையும் கூட்டோம்னா 19 + 28 அப்படின்னு வருது. அப்ப இந்த ஃபங்க்ஷன் அவங்க வந்து ஃபாலோ பண்ணல, இந்த மாதிரி ரூலை அவங்க ஃபாலோ பண்ணல, வேற ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஐக்கு வந்து ஆப்போசிட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஐக்கு வந்து ஆப்போசிட் R, எஸ்க்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது H. ஓகேங்களா, இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா A B C D அப்படியே போட்டுட்டே போகணும், M வரைக்கும் போடணும். M போட்டுட்டு அடுத்து என்ன, எம்முக்கு கீழே என்ன போட்டு அப்படியே ரிவர்ஸ் எழுதிட்டு வரணும், அப்படியே பின்னாடி இருந்து எழுதிட்டு வரணும். LMN OP Q அப்படின்னு சொல்லி போட்டு ரிவர்ஸ் இருந்து போட்டுட்டே வந்து ஏக்கு கீழே Z போடணும். அப்படியே 1 2 3 வேல்யூ கொடுத்துட்டே வந்து M வந்து 14வது வேல்யூவா இருக்கும், N 14 15 16 அப்படியே போட்டு இங்க 26 வரைக்கும் போகணும். M போட்டதுக்கு அப்புறம் என்ன கொண்டு வந்து ஏக்கு கீழே இந்த பக்கம் போட்டு NM NOP க்கு இப்படி லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு எழுதக்கூடாது. ஓகேங்களா, இப்படி போடணும். போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் வந்து ஐக்கு ஆப்போசிட் R, எஸ்க்கு ஆப்போசிட் H. ஓகேங்களா, R ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 18, H ஓட வேல்யூ 8. அப்ப 18 + 8 20 26 அப்படின்னு வருது. அப்ப இந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்ப WAS செக் பண்ணுங்க. W ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னா D, A ஓட ஆப்போசிட் Z, S ஓட ஆப்போசிட் ஹையர் செகண்டரி H. ஓகேங்களா, அப்ப D ஓட லெட்டர் எத்தனை, D அப்படிங்கிறது எத்தனை லெட்டர்னா 4, Z அப்படிங்கிறது 26, H அப்படிங்கிறது 8. அப்ப 26 + 4 30 38 38 சரியா வருது. ஓகேங்களா, அடுத்து ARE க்கு செக் பண்ணலாம். ARE, A ஓட ஆப்போசிட் நமக்கு தெரியும் Z, R ஓட ஆப்போசிட் வந்து I, அடுத்து E ஓட ஆப்போசிட் V. I எத்தனை, Z அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர் அப்படின்னா 26வது லெட்டர், கடைசி லெட்டர். I அப்படிங்கிறது 9வது லெட்டர், V அப்படிங்கிறது 22வது லெட்டர். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டலாமா? 26 22 9 9 10 11 11 + 6 17 7 ரிமைனிங் 1 2 4 4 1 5 57. அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 57 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஆல்பபெட் ஆர்டரை வந்து நீங்க நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆப்போசிட் கேட்டாலும், நீங்க எந்த லெட்டருக்கு ஆப்போசிட் கேட்டாலும் நீங்க பார்த்த உடனே சொல்லணும். இப்படி நீங்க எழுதி வச்சு சொல்றதை காட்டிலும் நீங்க பார்த்த உடனே அதோட ஆப்போசிட், அந்த ஆல்பபெட் ஆர்டர் படி அந்த எழுத்து அப்படிங்கிறது எத்தனையாவது லெட்டர், இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்த உடனே சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் S அப்படிங்கிறது 19வது லெட்டர், H அப்படிங்கிறது 8வது லெட்டர், இது எல்லாத்தையுமே அந்த லெட்டரை பார்த்த உடனே சொல்லணும். ஓகேங்களா, நன்றி.